நல்லா கவனிங்க. சங்கீதம் 31ல் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். செத்து போன மனிதர்களை யாரும் நினைக்கிறது இல்லை. அது பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நேசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருத்தனுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு பெரிய தியாகியாக இருந்தாலும் சரி, செத்து போயிட்டா அவன் செத்தவன் தான். கணக்கு முடிஞ்சிச்சு. டெட்டு. ஒன்றுமே கிடையாது. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை. உடைந்த பாத்திரம் எப்படி இருக்கும்? யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். உடைந்த பாத்திரத்தை யாரும் பயன்படுத்த முடியாது. உடைந்த பாத்திரம் என்பது பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது பயனில்லாததாக மாறிவிடும். அதனால் எந்த பயனும் கிடையாது. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். சங்கீதம் 31 12ஆம் வசனத்தில் ஒரு மனிதர் மனசுடைஞ்சு அப்படி எழுதுகிறார். கர்த்தருடைய தாசன் தான், தாவீது தான் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. ஆடுகள் மேய்த்தவனை கர்த்தர் அரசனாய் மாற்றி ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்படுகிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை மதிக்கலையா? உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கலையா? உங்களை நேசிக்கலையா? நீங்கள் சொல்கிறது யாரும் கேட்கலையா? ரைட், கர்த்தர் உங்களை தான் நேசிக்கிறார். ரைட் நவ் கர்த்தர் உங்களை தான் இந்த வேளையில் நேசிக்கிறார். எல்லாராலும் பயன்படுத்தப்பட முடியாது என்று தூக்கி குப்பையிலே வீசி எறியப்படுகிற அந்த சிறியவர்களாக எண்ணப்படுகிறவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். வாழ்க்கையில் சோர்ந்து போய் மனம் நொடிந்து போய் இனி எதிர்காலமே இல்லையே, இனி வாழ்க்கையே இல்லையே என்று சொல்லி அடுத்த ஸ்டெப் எங்கே வைக்கணும்னு தெரியாமல் நிற்கிற அநேகருக்கு கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். என் தேவன் கண்மலையானவர், என் தேவன் கலங்கரை விளக்கமானவர், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சர்வ வல்லமையின் தேவன், உனக்குள்ளே இருக்கிற ஜீவ சுவாசத்தை ஊதினவர், உனக்குள்ளே இருக்கிற ஜீவ ஆத்மாவின் அதிபதியானவர், உன்னை விசாரிக்கிறவர், உன்னை ஆசீர்வதித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் சுகவாழ்மையும் தருகிறவர். மரணம் என்று ஒன்று வருகிற பொழுது அந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பின்பு உனக்கு நித்திய சந்தோஷ வாழ்வை கொடுக்கிற தேவன் உன்னை பயன்படுத்துவார். வா, இயேசுடைய சமூகத்துக்கு வா, உன்னை ஒப்புக்கொடு, முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் உன்னை அர்ப்பணி. வேறு எந்த சிந்தனையும் உனக்கு வேண்டாம். உன்னை பயன்படுகிற பாத்திரமாய் அவர் மாற்றுவார், விலையேறப்பட்ட பாத்திரமாய் மாற்றுவார். அநேகர் பொறாமைப்படுகிற அளவுக்கு அழகுள்ள பாத்திரமாய் உன்னை மாற்றுவார். கர்த்தர் பெரியவர். தன்னம்பிக்கை இழந்து போன இந்த நிலைமையில், சோர்ந்து போயிருக்கிற இந்த நிலைமையில், தற்கொலை தான் முடிவென்று கூட சில பேர் நிற்கிற இந்த நிலைமையில் வாழ வைக்கும் தேவன், புதிய வாழ்க்கையை தருகிற தேவன், புதிய கிருபைகளை தருகிற தேவன், உன்னை புதிய மனிதர்களாய் மாற்றுகிற தேவன் இதோ அழைக்கிறார். இயேசு ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். அவரை நம்பி வா, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். உன்னை ஒப்புக்கொடு, அவரிடத்தில் அர்ப்பணி. அவர் வேலையை செய்ய உன்னை தாழ்த்தி அவரிடத்தில் சமர்ப்பித்து விடு. அவர் உனக்கு வேலை தருவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்தி பெருமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.